வணக்கம்மா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் அம்மு தோட்டம் சேனல் பேசுகிறேன்மா. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம தோட்டம் வைக்கிறவங்க என்னென்ன முக்கியமான தவறு செய்யாமல், முக்கியமானது நம்மளையும் அறியாத செய்வோம், அது இல்லாத நம்ம பார்த்துக்கணும். அது என்னன்னு பார்க்கலாமா? ஏன்னா நான் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். அந்த தவறு உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு செடிங்களுக்கு அதிக தண்ணீர் ஊற்றக்கூடாதும்மா, சரிங்களா? தண்ணி ஒரு லிமிட்டு தான். அந்த மேல் இது இருக்குது, அந்த அளவுக்கு தான் ஊற்றணும். இது பாயிண்ட் 1. பாயிண்ட் 2 தொட்டிகளை நெருக்க வைக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கணும். 2. பாயிண்ட் 3 நம்ம கொடுத்த உரத்தையே தொடர்ந்து கொடுத்துட்ருக்கூடாது. இப்போ இந்த தடவை மணிலா புண்ணாக்குன்னா அடுத்த தடவை வாழைப்பழ அமினாமிலம் சேர்க்கணும். 3. 4வது தண்ணி நல்லா கீழே ஊற்றுற தண்ணி நமக்கு செடியில் தங்காமல் வேர் அழுகாமல் கீழே இறங்கணும். 5 பூச்சிகள் இருக்கா என்னான்னு கவனிக்கணுமா. அது இந்த வெள்ளைப்பூச்சி ரொம்ப பெருசு, பூச்சிகள் இருக்கான்னு கவனிக்கணும். 6. தினமும் தோட்டத்தை கொஞ்சம் நம்ம கவனமாக பார்க்கணும், சரிங்களா? ஆமாம், பார்க்கணும். அடுத்து 6 நல்லா என்னது, சின்ன செடிக்கு நம்ம அதிக ஃபெர்டிலைசர் கொடுப்போம், புரியுதுங்களா? செடி சின்னதாக இருக்கும், ஆனால் உரம் நம்ம அதிகமாக கொடுப்போம். அந்த தவறையும் செய்யக்கூடாது. சின்ன செடிக்கு எவ்வளோ தேவையான உரமோ அதை தான் கொடுக்கணும், சரிங்களா? அப்படி பார்க்கணும். அடுத்து 7 ட்ரைனேஜ் நல்லா இருக்கா, தண்ணி கீழே வந்தால் போய்கிட்டே இருக்கா என்னன்னா அதை கவனிக்கணும். அடுத்து ஒரு பெரிய செடி சின்ன தொட்டியில் வைப்போம்மா. இது 7மா, நல்லா வளரக்கூடிய செடியை சின்ன தொட்டியில் வைப்போம். அதுக்கு செடிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம தொட்டி வைக்கணும், சரிங்களா? 7 இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கணுமா, ஒன்று ஒன்றா பார்த்து செய்யணும். அடுத்து 8மா, செடியில் உள்ள காய்ந்த இலைகளோ பூக்களோ நம்ம அப்புறப்படுத்திடணும். அப்புறப்படுத்தினா தான் அதில் புதிய துளிர்கள் வர ஆரம்பிக்கும். அதை அப்படியே விட்டுடக்கூடாது, அதையும் நம்ம கவனிக்கணும். 2வது, நம்ம செடி வைக்கும்போது மண் வைக்கிறதோட சரி, அதுக்கப்புறம் அதில் மண் இருக்கா, போதுமானது இருக்கான்னு பார்க்கறது கிடையாது. அந்த மாதிரி தண்ணி ஊற்றி மண் குறைஞ்சிருந்தா அவங்களுக்கு ஃபெர்டிலைசர் மாட்டு சாணமோ ஆட்டு சாணமோ கொஞ்சம் மண் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்கணும். இதெல்லாம் தோட்டம் வளர்க்குறவங்களுக்கு தன்னையும் அறியாத செய்கிற ஒரு சிறு தவறு. இதை நான் செஞ்சுருக்கேம்மா, சரிங்களா? இதை நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் இந்த இது செய்யக்கூடாதுமா. முக்கியமாக மாடி தோட்டத்தில் கவனிக்க வேண்டியது. 2வது, ஒரு குடுவைக்கும் அடுத்த குடுவைக்கும் கேப் இருக்கணும், அதை முன்னே பார்க்கணும் நம்ம, சரிங்களா? தொட்டிக்கு நல்ல கேப் இருக்கணும். அடுத்து ஒரு செடி இருக்கும்போதேம்மா, இப்போ செம்பருத்தி செடி இருக்கும்போதே நம்ம இன்னொரு செடி உருவாக்கணும். இதை அவசியம் செய்யணுமா. ஏன்னா கால சூழ்நிலை ஏதாகிலும் ஒன்று செடி போயிட்டு வரேன்னு போயிட்டால் நமக்கு இன்னொரு செடி வரும்ல. அதனால் ஒரு செடி இருக்கும்போதே நம்ம இன்னொரு செடி உருவாக்கணும். அடுத்து நம்ம செய்கிறதுமா, ஒரு காய் நல்லா காய்க்குது போகுதுன்னா அடுத்த பருவத்துக்கு விதை எடுக்கணும். அந்த மாதிரி நான் எடுக்காத கொத்தரங்காய் பீன்ஸ்லாம் விட்டுட்டோம்மா. அடுத்த பருவத்துக்கு விதையை நல்லா முத்தி விட்டு அந்த விதையை நம்ம எடுக்கணும், சரிங்களா? ஆமாம், இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் கவனித்து பார்க்க வேண்டியது. அடுத்து ஏதாவது தானாக வரும் பாருங்கள் செடி, ஒரு மிளகாயோ தக்காளியோ செடி என்ன பண்ணுவாங்க, தானாக வருவாங்க. அந்த தானாக வர்ற செடியும் கவனித்து அதுக்கு ஒரு தொட்டி போட்டு நம்ம எடுத்து வைக்கிறது ரொம்ப 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 பெஸ்ட்டுமா. இதெல்லாம் மாடி தோட்டத்தில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அப்புறம் வெயில் அதிகம் தேவைப்படாத செடியை நம்ம வெயிலில் வச்சுருப்போம். அப்போ அது எந்த செடிமானா இப்போ நம்ம நட்ட செடியாக இருக்க நட்டு 2 நாளாக இருக்கும். நம்ம செடியெல்லாம் மாலையில் தான் நடவு செய்யணும். தோட்டம் வச்சுருக்கிறவங்க காலையில் நடவு செய்யக்கூடாது, சூரிய ஒளி வெப்பம் தாங்காது. அந்த மாதிரி ஒரு நடவு செய்கிற செடியை 2-3 நாள் நிழலில் வச்சு நம்ம வெயிலில் வைக்கலாம். அப்போ தான் அது வெயிலை தனக்குள்ளே வாங்கிக்கும், சரிங்களா? அதே மாதிரி பார்க்கணும். அப்புறம் ரெகுலராகவே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது நல்லது. சூழ்நிலை நம்மளை எங்கேயாவது போகணும் வரணும்னு புரியாத பண்ணாலும் கொஞ்சம் வதங்குற செடிக்காவது நம்ம தண்ணி
இது ரொம்ப வதங்கிடுச்சு, இதை விட்டா நாளைக்கு போய்டுன்னா அந்த மாதிரி செடிங்களுக்கு நம்ம தண்ணி ஊற்றலாம். முக்கியமாக மாடி தோட்டத்தில் நம்ம என்னென்ன செய்யணும், எதை நம்ம செய்யக்கூடாதுன்னு அப்படின்னு டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேம்மா. 2வது வந்து அம்மு தோட்டம் சேனல் நான் வச்சுருக்கிறது, உங்களுக்கு எல்லா வீடியோவும் போட்டிருக்கேன் நான். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பழமரம் எப்படி வைக்கிறது, கொடி வகை எப்படி வைக்கிறது, செடி வகை எப்படி வைக்கிறது, எப்படி விதை போடுறது அப்படின்னு நிறைய டெமோவே போட்டிருக்கேம்மா உங்களுக்கு. செடிகள் ஆமாம், செடிகள் வந்து ஒரு குழந்தைங்கள மாதிரி நம்ம அவங்கள வந்து பாதுகாக்கணும். இதையும் பார்த்துங்க. கொஞ்சம் லைட்டாக மேலே கொஞ்சம் தொங்கின மாதிரி வதங்கின மாதிரி இருந்தாங்கன்னா அதை வந்து செடி மரவ ஒரு செடிக்கு ஒரு செடி மரவில் கூட வைக்கலாமா. இதுதாம்மா இன்றைக்கி நம்மளுடைய வீடியோ. நான் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றிம்மா.